இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் என் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோன்பே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 2 வேகன்சியை நான் வீடியோவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1 by 1 ஒரே வீடியோவாக பார்த்துருவோம். இந்த வீடியோவும் இதில் இருக்க இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் இது யூஸ் ஆகிற யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா அட்வைசர். இதுதான் ஜாப் டைட்டிலாக கொடுத்துருக்காங்க. ஒர்க் லொக்கேஷன் வந்து பெங்களூர். ஸோ நீங்கள் வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த ஃபோன்பேயை பொறுத்த வரைக்கும் இது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. 2016 ஆரம்பித்த இந்த கம்பெனி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 lakhs crores அவங்களோட பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட இந்த வேலைக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோன்பே அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் கொரீஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா அதை சால்வ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கான இம்மீடியட் ஆக்ஷனை நீங்கள் தான் எடுக்கணும். அதே மாதிரி கஸ்டமரை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்களுக்கு தேவையான அந்த கிளாரிட்டியும் அவங்களோட ப்ராப்ளத்துக்கு தேவையான அந்த எண்டு ரிசல்ட்டையும் நீங்கள் தான் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கஸ்டமரோட ட்ரஸ்ட் அதாவது நம்பிக்கையை கெயின் பண்ணுறதுக்கான எல்லா ஒர்க்கும் நீங்கள் பண்ணணும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ப்ராசஸ் இருக்கும். அதே மாதிரி என்ன அவங்களுடைய ப்ராசஸ் அண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணும். கஸ்டமர் ஏதாவது ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை கரெக்டாக அந்த இஷ்யூவை வந்து ஃபாலோ பண்ணி அதை ரெலவெண்ட் டீமுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்களோட கஸ்டமரோட அந்த இஷ்யூவை இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நீங்கள் பண்ணணும். இது கஸ்டமர் ரிலேட்டட் ஒர்க்காக தான் இருக்க போகுது. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் வேணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல லிசனராக இருக்கணும். நீங்கள் பேசுறதை விட கஸ்டமர் பேசும்போது அதை கேட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட இஷ்யூ அவங்களுடைய ப்ராப்ளம் அவங்க எவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க அதெல்லாம் பார்த்து அதை வந்து உள்வாங்கி அதுக்கான ஒர்க்கை முடிச்சு கொடுக்குற அந்த எபிலிட்டி வேணும். அதே மாதிரி இது கஸ்டமர் ஓரியன்ட் ஜாப் தான் இது. ஸோ அதுக்கான அந்த கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். மல்டி டாஸ்கிங் ஒர்க்கை வந்து எடுத்துக்கிற அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். முக்கியமாக இங்கிலீஷும் ஹிந்தியும் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் படிச்சிருந்தா போதும். பட் கிராஜுவேஷன் அப்படின்றது 10th படித்து 12th படித்து அப்புறமா 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ எது வேணால் உங்களோட கிராஜுவேஷன் எத்தனை இயரோ அதை வந்து ஃபுல் டைமில் அதே மாதிரி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படித்த ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இதில் எதுவுமே சொல்ல. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக வந்துட்டு சவுத் இந்தியன் லாங்குவேஜில் ஒரு நல்ல ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் எம்ப்ளாயாக நீங்கள் என்ரோல் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ்னால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் இருக்குது, ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே இந்த கம்பெனிலேருந்து வரும். இதை தவிர எம்ப்ளாயி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் இருக்குது, ஆன்சைட் மெடிக்கல் சென்டர் இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் வந்து உமன் கேண்டிடேட்டாக இருந்தால் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸு அந்த பேரண்டல் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. ரீலொகேஷன் அதாவது நீங்கள் வேறு ஊரை சேர்ந்தவங்க பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகணும்னா ரீலொகேஷன் பெனிஃபிட்ஸு, ட்ரான்ஸ்ஃபர் சப்போர்ட் அதை உங்களோட திங்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த சப்போர்ட்டு, ட்ராவல் பாலிசி எல்லாமே உண்டு. ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருக்குது. இதை தவிர ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ட், கார் வந்து லீஸ்க்கு, சேலரி அட்வான்ஸ் பாலிசி எல்லாமே இவங்ககிட்ட எம்ப்ளாயீஸ்க்காக இவங்க கொடுக்குறாங்க. இந்த லிங்க்கு தான் வந்து இந்த பர்டிகுலர் அட்வைசருடைய அப்ளிகேஷன் லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கை நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன். இதை டச் பண்ணாலே உங்களுக்கு அந்த பேஜுக்கு போய்டும். நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை அவங்களோட ரெக்ரூட்மெண்ட்டு அவங்க ஃபோன்பேயை பற்றியான அந்த கம்பெனி பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த லிங்க்லேருந்தே உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ 2வது ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீவன்ஸ் அட்வைசர். இதுவும் பெங்களூர் லொக்கேஷனுக்கான தான். ஸோ கிரீவன்ஸ் அப்படின்னாலே நீங்கள் வந்து அவங்களுடைய ப்ராப்ளமை வந்து அட்ரஸ் பண்ணுற ஒரு ஜாபை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்த மாதிரி இது வந்து இன்ஹவுஸ் கிரீவன்ஸ் டீம். அதாவது உள்ளே உட்காந்தே அவங்களோட ஆஃபீஸில் உட்காந்தே கஸ்டமரோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுற அந்த ஒர்க் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் கொரிஸ் நிறைய வரும். அதாவது அவங்களோட அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ரிலேட்டட்.
ஸோ அது எல்லாமே நீங்கள் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களோட கைட்லைன்ஸ், ஃபோன்பேயோட கைட்லைன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமரோட நம்பிக்கையை கரெக்டாக அட்வைஸ் நல்லா உள்வாங்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான அட்வைஸை கொடுத்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு கேண்டிடேட் இவங்களுக்கு வேணும். அந்த கேப்பபிலிட்டியை நீங்கள் வளர்த்துக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும். இதை தவிர வந்துட்டு அவங்களுக்கு கஸ்டமர் இஷ்யூஸ் வந்து ஏதாவது வந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் டீம் கிட்ட நீங்கள் கொண்டு போய் அதை இம்மிடியேட்டாக க்ளோஸ் பண்ணுற அந்த ஒரு ஒர்க்கும் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். சாரி. எக்ஸலண்ட் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எதையுமே ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் கற்றுக்கிற அந்த எபிலிட்டி வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிவ் லிசனராக இருக்கணும். நல்லா என்னென்ன விஷயங்களோ அதை நல்லா உள்வாங்கி அதை வந்து ப்ராசஸில் கொண்டு வர அந்த லிசனர், அந்த கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வேணும். இது வந்து கஸ்டமர் ஓரியன்டேஷன் ஜாப் தான். ஸோ கஸ்டமரை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். நல்ல டீம் பிளேயராக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கஸ்டமருக்கும் அதே மாதிரி அவங்க ப்ராப்ளத்தை கொண்டு போய் உங்கள் டீம், ரெலவெண்ட் டீம் கிட்ட கொடுத்து அவங்கள அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண வச்சு கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ டீம் பிளேயராகவும் நீங்கள் இருக்கணும். மல்டி டாஸ்கிங் ஒர்க் வந்து இது. அதனால அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த கிராஜுவேஷன் படிச்சிருந்தாலும் சரி, 10th படித்து 12th படித்து அதுக்கப்புறம் 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ உங்களோட கிராஜுவேஷன் முடிச்சு ஃபுல் டைமில் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதை பொறுத்த வரைக்கும் 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யுவர் லஞ்ச் இஸ் ஆன் அஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லஞ்சு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு 5 days தான் ஒர்க்கு, 2 நாள் லீவு வாரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் இருக்குது, வெல்னஸ் ப்ரோக்ராம் இருக்குது, பேரண்டல் சப்போர்ட் இருக்குது. இது தவிர வந்து மொபிலிட்டி பெனிஃபிட், அதாவது நீங்கள் வேறு ஊர்லேருந்து அப்பாயிண்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட திங்ஸை வந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான ஹெல்ப்பும் அவங்க பண்ணுவாங்க. ரீலொகேஷன் பெனிஃபிட்ஸ், அதுமாதிரி ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டில் எம்ப்ளாயி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ கிராஜுவிட்டி இருக்குது, என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. லீவ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அதுக்கான என்கேஷ்மெண்ட்டும் உங்களுக்கு அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்க லிங்க் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க். இதே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். இதை மறுபடியும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க கொடுத்துருக்க அந்த லிங்க் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.